எங்களுடைய போராட்டத்துக்காக முதல்ல எடுத்தோன்னே H1 காவல்துறையில மனு கொடுத்தோம். அந்த மனுவை காவல் ஆய்வாளர் உடனே வாங்கிட்டு உடனே கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட் சொன்னார். சரி ஓகே, நாங்களும் அதை ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு நான் எங்களுடைய மகளிர் அனைவரும் சேர்ந்து ஒரு 2 மணி நேரமா காத்திருந்தோம். அதுக்கு பின்னால திரும்பியும் வெளியில இருந்த எங்களை கூப்பிட்டு, இல்ல மேடம், எங்களுக்கு மேல் அதிகாரிகள் பர்மிஷன் கொடுக்கல, நீங்க கமிஷனர் ஆபீஸ் போயிட்டு மனு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கமிஷனர் ஆபீஸ்க்கு போனோம். 6வது மாடிக்கு போயிட்டு எங்க மாவட்ட தலைவரை கூப்பிட்டுட்டு போனோம். சரின்னு போயிட்டு உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து தடாபுடான்னு என்னன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க 7 நாளுக்கு முன்னாலதான் நீங்க கொடுக்கணும். நான் ஒரு வழக்கறிஞர், எனக்கு அதை பத்தி தெரியும். நானும் உங்களுக்கு சொல்றேன், இத மாதிரி திடீர்னு எங்களுக்கு ஒரு கொடுத்திருக்காங்க தகவல், நாங்க அதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, நீங்க திரும்பியும் லோக்கல் ஸ்டேஷன் போங்க, நாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே திரும்பி என்ன பண்றோம், எங்க தலைவரை கூப்பிட்டுக்கிட்டு, மாவட்ட தலைவரை கூப்பிட்டுக்கிட்டு மகளிர் அனைவரும் சேர்ந்து திரும்பியும் H1 காவல்துறைக்கு போறோம். அங்க போனோம்னா அவரு என்ன பண்றாரு, இதோ இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் உள்ள கூப்பிடுறாரு. போயிட்டு சொல்றோம், ஓகே மேடம், நீங்க வித்தவுட் பர்மிஷன் மின்ட் கார்னர்ல பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு சில சந்தேகங்கள். ஏன்னா நாங்க எல்லாமே மகளிருக்கு பாதுகாப்பு வேணும். திடீர்னு எங்க மேல எல்லார் மேலயும் எஃப்ஐஆர் பாஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? எங்க ஒட்டு மொத்தமே நாங்க மாவட்ட தலைவரை நம்பிதான் வந்திருக்கோம். சரி, உடனே என்ன பண்ணேன், அடிஷனலுக்கு கால் பண்ணேன். ஐயா, இத மாதிரி விஷயம், எங்களுக்கு எங்களுடைய பண்ண வேண்டிய இடத்துல பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவரு என்ன பண்ணாரு, நீங்க இத மாதிரி கமிஷனர் ஐஎஸ்க்கு பேசுங்க அப்படின்னு சொல்லி, உடனே நாங்க அந்த தகவலை தெரிவிச்சோன்னா திரும்பியும் H1 காவல்துறை எங்களை கூப்பிடுறாங்க. இத மாதிரி விஷயம். உடனே நாங்க மாவட்டம் இணை செயலாளர், பொருளாளர் எல்லாரும் சேர்ந்து மகளிர் சேர்ந்து திரும்பி போறோம். உங்களுக்கு அந்த இடத்த கொடுக்குறோம், நாராயணப்பன் பேருன்னு சொல்லிட்டு. உடனே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. நீங்க ஆளும் கட்சியை எதிர்த்து பேச போறீங்களான்னு கேட்டாங்க. ஐயா, இது எங்களுடைய நேரம், இது எங்களுடைய தலைவர் கொடுத்த, தளபதி கொடுத்த பொன்னான மொழிகளை நாங்க பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே என்ன பண்றேன், மகளிர் அணி சார்பா ஒரு மனு கொடுக்கறேன். உடனே இங்க B1 வடக்கு காவல்துறை ஆய்வாளர் எடுத்து உடனே வாங்க, நாளைக்கு எத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இல்ல, இப்போ உங்களுக்கு இவ்வளவு இடையூறு வருது. அதே மாதிரி இந்த மணலி, எண்ணூர், திருவொற்றியூர், மாதவத் பகுதியில அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க இல்ல? அவங்களும் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த மாவட்ட ஆட்சியில நீங்க அவங்க யாருக்கும் பர்மிஷன் கொடுக்கலங்க. நாங்க தாங்க இங்க எங்களுடைய ராயபுர தொகுதிக்கான மகளிர் இணைந்து போராட்டம் பண்ணி இந்த பர்மிஷனை வாங்கணும். வடசென்னை வழக்கறிஞர் மகளிர் அணி பிரிவு சார். இதுல ஒட்டுமொத்த எல்லா அணியும் சேர்ந்து மகளிர்கள் வந்தாங்க. இந்த பாலியலே நீங்க சொல்லி இப்ப தளபதி எதிர்க்கிறது என்னன்னா, இந்த நம்ம பல்கலைக்கழகத்துல அந்த பெண் பாதிக்கப்பட்டது தமிழகம். ஐயா, பல்கலைக்கழகம் மட்டும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நவம்பர் முதல் மார்ச் வரை நிறைய பாலியல் இது வந்திருக்கு. தர்மபுரி, விழுப்புரம், நம்ம தூத்துக்குடி, சென்னையிலே கிக் பாக்ஸிங் பண்ற பயிற்சியாளர் இது பண்ணது. இந்த மாதிரி பல்வேறு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. பாலியல் இன்னும் நடந்து கொண்டேதான் இருக்கு. இதெல்லாம் கேட்டா, அப்பா நாங்க தான் உங்க பாதுகாவலர், நீங்க பாதுகாவலர் கிடையாது, எங்களுக்கு எங்க தளபதி வர வரைக்கும் கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துதான் ஆகணும். அதுக்கான கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இன்று நாங்க நடத்திய போராட்டம்.